वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। அபிஷேகம் அபிஷேகம் கணபதிக்கு அபிஷேகம் ஓங்கார பெருமானின் திருமேனி ஏற்கும் அபிஷேகம் அபிஷேகம் கணபதிக்கு அபிஷேகம் ஓங்கார பெருமானின் திருமேனி ஏற்கும் பாலாறு தேனாறு பன்னீர் ஓடும் பாதாதி கேசங்கள் தெய்வீகம் பேசும் மதகஜமே கதி என்று அவன் வாசல் படி நின்று கணபதியே கதி என்று அவன் காலை பிடி என்று அன்போடு எல்லோரும் செய்கின்ற அபிஷேகம் 16 செல்வங்கள் பறிவோடு தான் சேர்க்கும் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கணநாதம் அபிஷேகம் அபிஷேகம் கணபதிக்கு அபிஷேகம் ஓங்கார பெருமானின் திருமேனி ஏற்கும் பாலாறு தேனாறு பன்னீர் ஓடும் பாதாதி கேசங்கள் தெய்வீகம் பேசும் சாரீரம் பெற வேண்டி மலை தேனை தந்தோம் சங்கீதம் தர வேண்டும் ஸ்ரீ ஏகதந்தம் ஓரானை கன்றாட தயிரால் அபிஷேகம் பேர் சொல்ல அழகான சந்தானம் வேண்டும் இளநீரால் சுகபோகம் தாராதோ கணநாதம் எலுமிச்சங்கனியாலே சீறி வரும் பகை ஓடும் பசும்பாலால் அபிஷேகம் பலமான ஆயுள் தரும் சந்தனத்தில் அபிஷேகம் சந்ததிகள் சேமம் பெறும் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கணநாதம் நற்கரும்பு சாறு வருகின்ற துயர் மாற சர்க்கரையும் சோறு சுகவாழ்வு பெற வேண்டி தைலங்கள் ஊற்று மனசாந்தி பெற வேண்டி மங்கள நீராட்டு திருமஞ்சன பொடி தூவ கடன் தீர்ப்பான் கணபதியே திருநீரு உடை சாத்த யோகம் வரும் அதன் வழியே கணராஜன் அபிஷேகம் கார்கால மழை போலும் வானவரும் நம்மோடு தொழுவாரே இந்நேரம் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கணநாதம்
தாங்கி நிற்கும் வெண்பட்டு ஆடை அவளோடு பொறி உண்டு அதிரசங்கள் உண்டு ஆனை முக சேனை உண்ண பழவகையும் உண்டு ஆலயத்து மணியாட அந்தணர்கள் மறைவோத மாயத்திரை மறைந்தோட தூபதீபம் எழுந்தாட அடியார்கள் கைகூப்பி தொழுகின்ற சுபநேரம் அலைமகளும் கலைமகளும் கைகோர்த்து வரக்கூடும் அபிஷேகம் அலங்காரம் அருள் சேர்க்கும் கணநாதம் ஓம் க்ளௌம் கஹ ஓம் கணேசாய ருணம் சித்தி வரேண்யம் ஹீம் நமः பட் கஜகர்ணாய தேவாய கஜசுண்டமுகாய ச கணேசாய நமஸ்துப்யம் விக்னேசாயாஸ்து மங்களம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. செங்கற்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் செம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள, கிராமத்திற்கே நடுநாயகமாக அமைந்துள்ள அருள்மிகு அழகு விநாயகப் பெருமானுடைய திருக்கோவிலில் இன்றைய தினம் மாசி மாதம் 5ஆம் நாள் 17/2/2025 திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக மீன லக்னத்திலே திருக்குட நன்னிராட்டு பெருவிழா என வழங்கக்கூடிய பெருஞ்சாந்தி பெருவிழாவானது திருக்கைலாய பரம்பரை வைகண்ட சந்தானம் துறையூர் திருவண்ணாமலை முதுகுன்றம் குமாரதேவர் திருமடம் சீர்வல ஸ்ரீ ரத்ன வேலாயுத சிவபிரகாஷ் சுவாமிகள் அவர்களுடைய அருள் முன்னிலையிலும், ஸ்ரீபீடம் செம்பா பாலாபீடத்தினுடைய நிறுவனராக விளங்கக்கூடிய இளம்பூரண சிவம் ராஜசேகரம் சிவம் அவர்களுடைய அருள் முன்னிலையிலும் இந்த செம்பாக்கத்தில் அமைந்துள்ள அழகு விநாயகப் பெருமானுடைய திருக்கோவிலில் அற்புதமான முறையிலே 2 காலங்கள் நேற்றைய தினம் சங்கடர சதுர்த்தியிலே தொடங்கிய முதல் கால கும்பாபிஷேக யாகசாலை வைபவமானது இனிதே முறையாக ஆகமங்களும் வேதங்களும் திருமுறைகளும் நாதஸ்வர இசைகளும் முழங்க முதல் கால வைபவமானது மிக சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய அதிகாலை 5 மணி அளவிலே மங்கள இசையோடு திருமுறையோடு 2வது கால யாகசாலை பூஜையானது தொடங்கி நடைபெற்று மகா பூர்ணாவதியானது சரியான 6:30 மணி அளவிலே நிறைவு பெற்று 6:45 மணி அளவிலே மூலவர் விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 7 மணிக்குள்ளாக சரியாக 7 மணி அளவிலே
அழகு விநாயகப் பெருமானுக்கு திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நம்முடைய செம்பாக்கம் கிராமத்தினுடைய பெருமக்களுடைய பெருமுயற்சியினாலும் அனைத்து அன்பர்களுடைய பெருமுயற்சியினாலும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த விநாயகப் பெருமானை வேண்டினால் சகல செல்வங்களையும் தருவார், அழகு தருவார். அதான் ஒரு சிறப்பு. நித்திய அழகாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கினால் நமக்கு நித்திய அழகை தரக்கூடியவர். அது மட்டுமல்ல, திருப்போரூர் கந்தசுவாமியினுடைய திருக்கோவிலிலே மாசி மாதம் மகத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் வைபவமாக விளங்கக்கூடிய கொடியேற்றம் என்கின்ற நிகழ்விற்கு இந்த அழகு விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே வைத்துதான் அந்த கொடி சீலை என வழங்கக்கூடிய அந்த சீலை என்ற அந்த வஸ்திரமானது விநாயகப் பெருமான் முன்னாளிலே வைத்து சமர்ப்பணம் செய்து அவருக்கு படையலிட்டு அவருடைய ஆசியோடு தான் இந்த செம்பாக்கம் கிராமத்தில் வசிக்கின்ற செங்குந்த மரபினர்கள் அற்புதமான முறையிலே இதை எடுத்துக்கொண்டு சென்று அந்த திருப்போரூர் கந்தசாமியினுடைய திருக்கோயிலே வைத்து கொடியேற்றம் நடைபெற்று வருவது இன்றளவிலும் நடைமுறையிலே உள்ள ஒரு விசேஷ சிறப்பு செய்தியாகும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த திருவிழாவிலே 8ஆம் நாள் திருவிழா சூரசம்ஹார வைபவமும் ஆலத்தூர் என்ற கிராமத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளுகின்ற வேளையிலே அந்த சூரசம்ஹாரத்தை நடத்துவதற்காக நவ வீரவாகு தேவர்கள் தன் துணர்களோடு வந்து இங்கே வைத்துதான் அந்த வாள் முதலான ஆயுதங்களை வைத்து விநாயகப் பெருமான் அழகு விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்தில் வைத்து அவருடைய ஆட்சியை பெற்றுதான் இங்கிருந்து சென்றுதான் அந்த சூரசம்ஹார வைபவமும் இன்றளவிலும் நம்முடைய செங்குந்த மரபினராலே நடைபெற்று வருவது என்பது ஒரு பெரிய சிறப்பு. முருகனும் செங்குந்த மரபினரும் என்றென்றைக்கும் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு வரம் பெற்றவர்கள். அந்த மாதிரியான ஒரு வரம் வேற எந்த நிலையிலும் இல்லாமல் நம்முடைய செங்குந்த சமுதாயத்திற்கு மட்டுமே வாய்த்துள்ளது என்று சொல்லி இந்த செம்பாக்கம் கிராமத்திலே இன்றளவும் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த அத்தனை வழிபாடுகளும், அதாவது திருக்கோயில்கள் நிறைந்த கிராமமாக இந்த செம்பாக்கம் கிராமம் நிறைந்துள்ளது என்று சொல்லி இந்த அழகு விநாயகப் பெருமானுடைய திருக்கோவிலிலே வந்து தரிசனம் செய்தவர்களுக்கு அந்த விநாயகப் பெருமானுடைய திருவிழாவிலே சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் பெற்று அனைவரும் நலமாக வாழ்வார்கள் என்று சொல்லி இன்றைய தினம் தொடங்கிய அந்த மண்டல அபிஷேக விழாவானது நாளையிலிருந்து, அதாவது 18/2/2025 செவ்வாய்க்கிழமையில இருந்து மண்டல அபிஷேகமானது 48 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அந்த மண்டலாபிஷேகத்திலே பக்தர்கள் ஒவ்வொருவரும் தாங்களாக முன் வந்து ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாள் உபயம் ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று அன்பர்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முன்பதிவு செய்து கொள்ள விருப்பமுடையவர்கள் உடனடியாக நம்முடைய ஆலய நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பி நடேசன் அவரிடத்திலே இருந்து அவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு இந்த மண்டல பூர்த்தி விழாவினை சிறப்பாக நடத்தி தரும்படியும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேன் நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று அவை பிராட்டி சொன்னது போல நல்ல செல்வாக்கு, நல்ல வசதி, வாய்ப்பு, மகாலட்சுமி கடாட்சம் அத்தனையும் இந்த பெருமான் தருவார் என்று சொல்லி இந்த பெருமானை நாமும் தினம் தினம் அழகு விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து அமர்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம்.